அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாக்கட்டு யூஸ் பண்ணி ஒரு குருமா செஞ்சுருக்கேன். எப்படி ஈஸியாக அந்த குருமா செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 3 துண்டு தேங்காய், 2 தக்காளி, 2 பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி. இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடலாம். மசாலா லைட்டாக வணங்கினா போதும், ஏன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசமெல்லாம் வராது. குக்கரில் செஞ்சால் ஃபுல்லாக நல்லா குக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பலாக்கொட்டை எடுத்திருக்கேன், அதை தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஒரு சேர நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸ் ஜாராக கழுவி அதில் இருக்க தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா 3 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பலாக்கொட்டை குருமா ரெடி ஆயாச்சு. மல்லித்தூள் தூவி இறக்கி வச்சிடலாம். இந்த சூடான சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய பலாக்கொட்டை குருமா எப்படி இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.